ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லட்சுமிஸ் இல்லம். நம்ம சேனல்ல 7 நாள் 7 குழம்பு வகையில் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 6ல இஞ்சி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே மெடிசனல் பெனிஃபிட் இருக்க குழம்புங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஞ்சி குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி லைட்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு புளி தேவையான புளி ஊற வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இஞ்சி வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டோன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்டோன்னே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிட்டோன்னே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இஞ்சி சேர்க்கறதால அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது லேசாக கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மாதிரிங்க இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க. சூப்பரான இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இஞ்சி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லட்சுமிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.